ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்கே. நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர். இது எம்பரர் சோலோ ப்ளே அப்படிங்கிற மான்வா தான் இது. நம்ம ஹீரோ வந்து கேம் விளாடுவான். அந்த கேம்குள்ளேருந்து செத்து போயிடுவான். துரோகம் பண்ணிடுவாங்க ஹீரோவுக்கு. மறுதிருப்பி ஹீரோ அந்த கேம்குள்ளேயே போயிடுவான். அதுக்கிட்ட என்ன நடக்கிறதுங்க தான் கதை. சரி, வெயிட் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபாரஸ்ட் மாட்டாக இருக்க இடத்துல காட்டுறாங்க. அங்கே யாரோ கீழே படுத்துருக்க மாட்டேன் தெரியுது. அட்டாச்சை, இங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட ஆளுங்க எல்லாருமே அடிபட்டு கிடக்குறாங்க. ஒருத்தன் மூஞ்சில் மாஸ்க் போட்டு ஒருத்தன் குடலை வச்சு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு நிறைய பேர் ஒரே காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சேரில் உட்காந்துருக்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, இவ்வளோது அடித்து ஆளெல்லாம் காலி பண்ணியாச்சு, இன்னும் என்ன விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம அவனை வெளில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. யாரையோ வெளில கொண்டு வரது தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அந்த முடிவு எடுக்க வேண்டியது தான். இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள வேண்டியதான். போட்டு தள்ளிருங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த மாஸ்க் போட்டவன் கையில் கோடாரி எடுத்துக்கிட்டு ஒரு டீம் மட்டும் இருந்தாங்களே எதுக்கு அவனோட கழுத்தில் வெட்டது தயாராக இருக்கான். அவனும் பயப்படுறான், நம்ம சாக போகிறோமான்னு. அந்த நேரத்தில் யாரோ வரமாட்டேன் தெரியுது. ஃபாஸ்ட்டாக ஒருத்தன் வந்து அந்த கோடாலி வச்சுருக்கவனுக்கு பங்குன்னு ஒரு அடி உழுவுது. அவ்வளோதான், அதோட சுருண்டு போய் படுத்துடுறான் அவன். அங்கே வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம கதையோட MC. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அங்கே வந்துட்டு, ஹீரோ உங்களுக்கு எதுவும் ஆவலை இல்லை, நான் கரெக்டான டைமுக்கு வந்துட்டேனே அப்படின்னு ஹீரோ அவங்கள பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடி உட்காந்துருக்கவன், ஜெய்யூன் வண்டியா ஒரு வழியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கத்துவான். டேய் வந்துட்டேன்டா, சத்தம் போடாமல் இருங்கடா, எத்தனை வாட்டி தான் இவர் மட்டும் அடி வாங்கிட்டு இருப்பீங்கன்னு தெரில அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான். அடையே அவன் வந்துட்டான்டா, எல்லாம் ஒன்று சேருங்கடா, எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடலாண்டா அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு இன்னொருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. எப்பா என்னப்பா எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்னை போட்டு தள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, வாங்கடா முடிஞ்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரவெல்லாம் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். வரவும் போகிற அவ்வளோதான், ஒரு அட்டாக்கில் காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோ. முடிஞ்சா தொட்டு பாருங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாசாக நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். முடிஞ்சா தொட்டு பாருங்கடா அப்படிங்கிற மாட்டோம். அப்படியே ஹீரோட பேரை போகிறாங்க. கேமோட நேமு ஹைரகன். உண்மையான நேம் என்னன்னா ஹான் ஜியூன். ஹீரோ வந்து ஹண்டர், பிளேயர்ஸ் ஹண்டர்னு ஹீரோவுக்கு இன்னொரு நிக் நேம் இருக்குது. ஏப்பா இது மட்டும் மட்டமான ஸ்குவாட்லாம் கொண்டு வந்துட்டு என்ன தொட முடியும்னு நினச்சிக்காதீங்கப்பா, உங்களால் கண்டிப்பாக முடியாதது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அடையே இங்கே வந்து எப்படா மாட்டிங்க அப்படின்னு ஹீரோ வந்து, சாரி ரீகன், நாங்கள் தெரியாதனமாக இங்கேருந்து மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படிச்சு காப்பாற்று அப்படின்னு அந்த கேப்டன் மட்டும் ஒருத்தன் இருக்கான். அவன் ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ இந்த பைத்தியரிங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அடாச்சே, உங்களை யாரா சண்டையை கூப்பிட்டது, அதை பற்றி எதுவும் கவலைப்படக்கூடாது சரியா, நம்ம இப்போ போவோமா நம்ம இடத்துக்கு, அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரீகன் அங்கே பார்த்தியா அப்படின்னு அவன் சொல்கிறான். அது என்னடா யாரா அங்கே இருக்குதே, நான் பார்த்துக்கிறேன்டா யாராக இருந்தாலும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொம்பளை தானே, நான் பார்த்துக்கிறேன்டா அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லத்தனமாக சிரிக்கிறான். அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து வில்லத்தனமாக சிரிக்குது. ரெண்டு பேருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒன்றி தான் இருக்காங்க. இந்த இடத்துல எதுவும் டைலாக் போட்டால் தான் என்ன, நாங்கள் கொஞ்சம் டைலாக் பேசியிருப்போம், டைலாக் போடலங்கிறாங்க, நானா ஏன் பண்ணுறது. ஆமாம், இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா, எப்போயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பவே கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்காவ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அவளோட பின்னாடி நின்றுட்டு இருந்த 4-5 எடுபிடிங்க அட்டாக் பண்ணது தயாராகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மாசாக நடந்து வர மாட்டோம், இலை தலையெல்லாம் மண்டையில் இடிச்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்கப்பா. நீங்களாம் ஒன்றா இருந்தாலும் குப்பை தொட்டியாக தான் சேரும், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. கேம் பேர் செரினி, ரியல் நேம் வந்து செல்லினே, அதுக்கப்புறம் நிக் நேம் வந்து குயின் ஆஃப் தண்டரு. இதுதான் இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸு. மிச்சப்படி நான் அதில் போட்டிருக்கதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏம்மா பொண்ணே, ஒரு வாட்டியும் நாயடி பேயடி வாங்கிட்டு போனேன், மறுதிருப்பி அடியாங்க வந்துட்டியா, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் என்ன நடக்க போதுன்னு நீ பாரு, உன்னை பற்றி தான்டா நீ கவலைப்படணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கையில் வாட்ச் மட்டும் ஒன்று வச்சுருக்கான். அந்த வாட்ச் அமுக்கணுன்னே ஒரு சூட்டு மட்டும் வர ஆரம்பிக்குது ஹீரோவை சுற்றி. ஹீரோ டக்குன்னு டிரான்ஸ்ஃபர்மேட்டமாகி நிற்பான் பாருங்க, வேறு லெவலில் ஒரு ஆர்மர் போட்டு நிற்பான் ஹீரோ. சரி, என்னங்கிட்ட உங்களால் ஒரு பருப்பும் வேவாது, சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடே முட்டாப்பையில் அவனை கொல்லுங்கடா, என்ன கொல்லணுமா, உன்னால் சத்தியமாக என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட நெஞ்சில் ஒரு கத்தி இறங்குது. யாருன்னு பார்த்தா அவனோட டீமெண்ட்டில் இருக்கவங்களே ஹீரோட முதுகில் குத்திடுறாங்க. அப்படியே ரத்தம் தெரிக்குது, வாயிலேருந்து ரத்தம் ஊற்றுது ஹீரோவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஆச்சரியத்திலே இருந்துக்கிட்டு இருக்கான். எதனால் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு இப்படி செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிரு ஜேசன், ஆனால் நான் இப்படி செஞ்சு தான் ஆகணும், என்னோடய வாழ்க்கையை நான் நல்லா வாழணும், ஒரு பெரிய ஆளாக போகணும்னா நான் இப்படி செஞ்சு தான் ஆகணும், அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா சொன்னேன்,
மன்னிச்சிடணுமா? என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பயங்கரமாக சிரிக்கிறா அந்த பொண்ணு. சிரிச்சுக்கிட்டே ஐயோ 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 எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ வந்துட்டான் பாரியா, நீ ஒரு முட்டாள்னு நிரூபிச்சிட்ட பற்றியா, உன்னால் உன் நண்பர்கள் உன்னை ஏமாற்றிட்டாங்க. எதனால்? பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எது வேண்டாலும் சாதிக்கலாம். பணத்துக்கு முன்னாடி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்றுமே கிடையாதுடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடியே நான் உன்னை இந்த கேம்லேருந்து அழிக்க போகிறேன்டி, முக்கியமாக ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. நீ என்னமோ சொன்னியே, நீ முழு நேரம் இந்த கேமே விளாண்டுட்டு இருப்பேன்னு சொன்னீல, என் காதில் அது தப்பாக வளர்ந்துச்சின்னு நினைக்கிறேன். நீ ஒரு குப்பைடா. இப்போ நான் உன்னை இந்த கேம்லேருந்து வெளில அனுப்ப போகிறேன். நீ ஒவ்வொரு வாட்டி இந்த கேமுக்குள்ளே வந்தாலும் நீ ஒரு குப்பையாக தான்டா இருப்பேனுமே, மறுதிருப்பி அந்த குப்பைக்குள்ளேயே போடா அப்படின்னு அவள் வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கா ஹீரோவை பார்த்து. ஹீரோவும் கட்டுப்பாயிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தி எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அட்டாக் பண்ண வரும்போதே டக்குன்னு அங்கிட்டு ஒரு ஸ்ப்ளாஷ் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவனோட டீம்மேட்டு எல்லாருமே அந்த கத்தி எடுத்து ஹீரோ வயிற்றுல சொருவிடுறாங்க. ஹீரோ கையை நீட்டிக்கிட்டு நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். உன்னால் எது முடியுதோ பண்ணிக்கடா, முடிஞ்சா பணம் தான்டா பேசும், பணம் தான் எல்லாமே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ பார்த்து. ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். அடே உனக்காவையும் உன் கில்டுக்காவையும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன்டா, ஆனால் எனக்கே இப்படி நீங்கள் துரோகம் பண்ணுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நீ பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் உன்னை கொல்றதுக்கு எனக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் கணக்கான காசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ பார்த்து. எல்லாமே இந்த இளவெடுத்த காசு தான் எல்லாமே முடிவு பண்ணுமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க வில்லத்தனமாக ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஹீரோவும் கட்டுப்பாகிறான். ஹீரோவுக்கு எரர்னு அவனோட கம்ப்யூட்டரில் சொல்ல ஆரம்பிக்குது. எரர்னு நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. உடனே வார்னிங் வெளில வாங்க அப்படின்னு வருது. ஹீரோவும் டக்குன்னு அந்த கேப்சூல் மட்டும் ஒன்று இருக்குது, அதுலேருந்து வெளில எந்திரிச்சு உட்காந்து அழுகுறான். பயங்கரமாக கத்துறான். இந்த கேம் தானே இப்படி மாற்றுனுச்சேன்னு அப்படின்னு ஹீரோ கத்துறான். இந்த வார்லார்ட் கேம், இந்த கேமோட பேர் வார்லார்ட் கேம். இதில் நிறையான யூனிக்கான மான்ஸ்டர்ஸ் இருக்குது. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் போட்டால் எக்கச்சக்கமான பணத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஓகே நண்பர்களே, இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இனிமேல் டெய்லியும் வீடியோ வந்துடும். ஓகேவா நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர்.